ஒரு டாக்டர் தன்னோட வீட்டில் 15 வருஷமா வேலை பார்த்த ஒரு அம்மாவை கிரிக்கெட் பேட்டால அடிச்சு கத்தியால குத்தி கொடூரமா கொண்டிருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்றேன். டெல்லியில மவுண்ட் கைலாஷ்ங்கிற அமைதியான ஏரியால மணிஷ் குப்தான்னு ஒருத்தர், அவர் ஒரு ஸ்கின் டாக்டர். அவரோட வீட்டில் மீனான ஒரு 45 வயசு அம்மா கிட்டத்தட்ட 15 வருஷமா வீட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. 15 வருஷம்னா சும்மாவா, அவங்க கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரியே இருந்திருக்காங்க. டாக்டருக்கு கடந்த ஒரு 10 வருஷமா மனசோர்வு, டிப்ரெஷன், அப்புறம் இந்த ஓசிடின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மனநல பிரச்சனை இருந்திருக்கு. அதுக்காக அவர் மாத்திரையும் சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு. சம்பவம் நடக்கிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி டாக்டர் அந்த வேலைக்கார அம்மா மீனா கிட்ட ஏதோ ஒரு வேலையை சொல்லியிருக்காரு. அந்த அம்மா அதை செய்ய மறந்துட்டாங்க. இதுக்கு போய் டாக்டர் ரொம்ப கோவப்பட்டு அவங்களை கண்டபடி திட்டாரு. அது மட்டும் இல்லாம நேரா அவரோட பொண்டாட்டி கிட்ட போய் இந்த மீனாவை உடனே வேலையை விட்டு அனுப்புன்னு சொல்லியிருக்காரு. அவர் மனைவி அதெல்லாம் முடியாது, எங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்து கஷ்டப்ப கூட இந்த மீனா தான் ஒத்தாசையா இருந்து பாத்துக்கிட்டாங்க, எல்லா வேலையும் அவங்க தான் இழுத்து போட்டு செஞ்சாங்க, அவங்களெல்லாம் வேலையை விட்டு அனுப்ப முடியாதுன்னு ரொம்ப கராரா சொல்லியிருக்காங்க. இங்க தான் டாக்டருக்கு ஈகோ ஹார்ட் ஆயிடுச்சு. என்னடா இது, ஒரு வேலைக்காரி கிட்ட சொன்ன வேலையை செய்யலன்னு தட்டி கேட்டா நம்ம பொண்டாட்டியே நம்மளை மதிக்காம ஒரு வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்றாளே அப்படின்னு அந்த கோவத்துல மொட்டை மாடியில நின்னுட்டு இருந்த மீனாமாவை கையில வச்சிருந்த கிரிக்கெட் பேட்டாலே வெறித்தனமா அடிச்சு அதுக்கப்புறம் கத்தியால குத்தி கொடூரமா கொண்டுட்டாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த சத்தம் கேட்டு போலீஸ்க்கு போன் பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்து பார்த்தா படியில ரத்த கரையோட கத்திய வச்சுட்டு உட்கார்ந்திருந்த டாக்டர் நான் தான் கொன்னேன், நானே உங்க கூட வர்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா போலீஸ் ஜீப்ல ஏறி போயிருக்காரு. யோசிச்சு பாருங்க, 15 வருஷம்னா சாதாரண விஷயமா? ஒரு குழந்தை பிறந்து 10ஆம் கிளாஸ் போற வயசு, அது அத்தனை வருஷமா ஒரு வீட்டில் ஒருத்தவங்க வேலை செய்யறாங்கன்னா அவங்களை வெறும் வேலைக்காரின்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாவே மாறி இருப்பாங்கல்ல. அந்த வீட்டு கஷ்ட நஷ்டம், சுபகாரியம், துக்கம் எல்லாத்திலுமே அந்த அம்மாவுக்கு பங்கு இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரியா, சாரி, ஒரு அம்மாவை தன்னுடைய ஈகோ பிரச்சனைக்காக 15 வருஷ விசுவாசத்தையே ஒரு நிமிஷத்துல கொண்டுட்டானே.